யூரோப் நாட்டுக்கு வர இருக்கிறவங்க உண்மைக்கு யூரோப் நாடுன்னு சொன்னாவே குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் தான் இருக்குது. இங்க வந்து இங்க வரலாம், இங்க வந்து இங்க வரலாம்னு சொல்லி வீடியோல சும்மா மேலோட சொல்ல போனா இத்தாலி, ரொமானியா, கிரீஸ் போன்ற நாடுகள் இன்றைக்கு இந்தந்த நாடுகள் கூட இன்றைக்கு இதுதான் எல்லை வழி என்று சொல்லி கண்டுபிடிச்சு இன்றைக்கு யூரோப்பியன் யூனியனால பல சட்டத்திட்டங்கள் கொண்டுரைகள்ல ஒவ்வொரு நாடும் இதை பின்பற்றி கொஞ்சம் இறுக்கங்களை கொண்டுறாங்க. முக்கியமாக இந்த ரொமேனியா நாட்டில் இருந்து நீங்க செங்கன் விசால வரீங்க இந்த குறிப்பிட்ட ஒரு 60 நாளைக்கு அல்லது 120 நாளைக்கு இன்னொரு நாட்டுக்குள்ள யூரோப் ஒன்றியத்தில் இருக்க நாடுகளுக்குள்ள போய் தங்கி இருக்கலாம்னு சொல்லி வந்து அங்கிருந்து மசூல் கேட்டு அகதி தஞ்சம் கேட்டு அப்படியே காலப்போக்கில் அங்க தங்குற மாதிரி தான் உங்களோட திட்டங்கள் எல்லாரும் அப்படித்தான். அப்ப இந்த ரொமேனியா நாடுன்னு சொன்னா இந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி, அதாவது எதிர்வரும் அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து எக்ஸிட் என்ட்ரி சிஸ்டம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டது. ஸோ இது தொடர்பாக தான் இந்த செய்தியில நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போறேன். ஸோ இந்த செய்தியை பார்க்க முதல்ல இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி பல வீடியோக்கள் நான் எதிர்காலத்தில் பதிவேற்றம் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக அலர்ட்ல வரும். அப்பதான் இலகுவாக பார்க்கக்கூடியதா இருக்கும். அந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தேவையான வீடியோ உங்களுக்கு இருக்கக்கூடும். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொமேனியா நாட்டு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருக்கு என்னன்னு சொன்னா இந்த போர்டருக்கால தான் இந்த யூரோப் ஒன்றியத்துக்கு போற மக்கள் எல்லாம் போறாங்க, ஆனா திரும்பி வராங்க. இப்ப கடவுச்சீட்டு பரிசோதனையூடாக நாங்க எவ்வளவு காலத்துக்கு தான் எல்லாரையும் கண்டுபிடிச்சு கொண்டு இந்த WS என்ற இந்த சிஸ்டம் வந்து கனகாலம் யூரோப் ஒன்றியத்துக்கு. ஆனா ரொமேனியா இந்த வர்ற 12ஆம் தேதியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்ரூவல் எடுத்து முடிவெடுத்துட்டாங்க. இனிமேல் இந்த எல்லைக்குள்ளால நீங்க வெளியேறீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களோட முகத்தை நாங்க ஸ்கேன் பண்ணுவோம், உங்களோட ஃபிங்கர் அவ்வளவும் ஸ்கேன் பண்ணுவோம். உடனே அந்த இடத்திலேயே உங்களோட தரவுகள் அவ்வளவும் யூரோப் ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தோட டப்ளின் எல்லா ப்ரோசஸரோடையும் மச் ஆகும். அப்படி மச் ஆகிற சந்தர்ப்பத்தில் நீங்க ஒரு குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டார் அல்லது ஒரு தடை செய்யப்பட்ட நபர் அல்லது நீங்க நாட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி முத்திர குத்தப்பட்ட நபராக இருந்தால் நீங்க அந்த இடத்துல வச்சு அவர்களால சிறைப்பிடிக்கப்படலாம் அல்லது அங்க தங்க வச்சு உங்களுக்கு திரும்பி எங்க அனுப்பணும் என்ற சகல நடவடிக்கைகளும் அங்க எடுக்கப்படும். என்னன்னு சொன்னா இந்த எக்ஸிட் என்ட்ரி சிஸ்டம் WS நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் விஷயம் இல்லை. இதுல நீங்கள் உங்களோட ஃபேஸ் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட ஸ்கேன் பண்ண பிறகு எல்லா நாடுகள்ல இருக்கிற தரவுகளும், அதாவது ஈவன் டப்ளின் கூட, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரொமேனியாவுக்குள்ளால செங்கன் விசா எடுத்துக்கொண்டு நீங்க பிரான்ஸுக்குள்ள வாரீங்க இல்லாட்டி எங்கேயா ஒரு நாட்டுக்குள்ள வந்துட்டு திரும்ப நீங்க போறீங்க, அதை கடக்க போறீங்க, அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணிக்கல நீங்க 120 நாள் விடுமுறையில தான் உள்ளுக்குள்ள போனீங்க, அங்க இருக்க போறோம் போனீங்க, திரும்ப 1 வருஷம் கழிச்சு வாரீங்கன்னு சொன்னா நீங்க அங்க ஒரு சட்டவிரோத குடியேற்றவாசி அல்லது ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவராக தான் கருதப்படும். அப்ப அந்த இடத்துல நீங்கள் பிடிபட போறீங்க. முக்கியமாக புதிதாக இப்ப ரொமேனியால இருந்து இந்தியால வேறொரு நாட்டுக்குள்ள வார நீங்க எல்லையை கடக்கும் போது உங்களோட விசா எல்லாம் அங்க தண்டவாளத்துல பிடிபடும். இவ்வளவு காலம் உங்களோட பாஸ்போர்ட்ல செக் பண்ணி அப்படி இப்படி பாக்குறது, நீங்க எல்லைக்குள்ள செக் பண்ண உங்களோட பாட்டுக்கு போறது வாரது எல்லாம் இடம்பெற்றது. ஆனா காலதாமதம் ஆகும். இப்ப நான் செங்கன் விசால 120 நாள் நான் பிரான்ஸுக்கு போறேன்னு சொல்லி வந்துட்டேன். அப்ப பிரான்ஸுக்கு போறேன் வந்த நான் 2 வருஷமாகி நான் போகல, என்ன திரும்ப அவங்க இதை எப்பயாவது தேடும் போது பிடிபட்டா மட்டும்தான். மற்றும்படி இது அவசரம் உடனுக்குடனே அந்த செகண்ட்ல பிடிக்கலாது. ஆனா இந்த எக்ஸிட் என்ட்ரி சிஸ்டம் அந்த இடத்துலயே என்னுடைய ஃபிங்கரோ அல்லது இந்த முகத்தையோ ஸ்கேன் பண்ணல அங்க எல்லாம் பதிஞ்சு உடனடியாக அங்க ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டால எடுத்து ஸ்கேன் பண்ணி கொடுக்க போகுது. இப்படி கொடுக்கும்போது இப்ப நீங்க ரொமேனியாவில் நீங்க வேறொரு நாட்டுக்கு வாரீங்க, இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்றேனே, நீங்க ஒரு துபாய்க்கு போயிட்டு அங்க எல்லாம் விசா எடுத்து திரும்ப அப்படியே அப்படியே இன்னொரு நாட்டுல நின்று அங்கேயே இதுவும் செய்து விசாவை குத்தி போட்டு ஃபிங்கர் எடுத்துட்டு ரொமேனியாக்குள்ளால க்ளோஸ் பண்ணி எங்கேயா போறீங்கன்னு சொன்னா உடனே எங்க அங்க ஃபிங்கர் ஸ்கேன் பண்ணிக்கல அது உங்களோட அவ்வளவு தரவையும் அங்க காட்டும். யூரோப் ஒன்றியத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்ட நாடுகள் இந்த எக்ஸிட் என்ட்ரி சிஸ்டத்துக்குள்ள உள்ளடங்கிய நாடுகள் என்று சொன்னா உங்களோட அவ்வளவு தரவுல அங்க காட்டும். அப்ப போர்டர்ல வச்சு நீங்க மறைக்கப்படுவீங்க. உங்களுக்கு அங்க விசாரணை நடக்கும், உங்களை திரும்ப விளக்கம் எடுப்பாங்க, எங்க போற என்ன செய்யறான்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அங்க பார்ப்பாங்க. திடீரென்று லைட் மங்கிட்டது, காலநிலையில சின்ன மாற்றம், சூரிய ஒளி திடீரென்று மறைஞ்சிட்டு, அதான் லைட் மங்கி இருக்குது. அப்ப இந்த எக்ஸிட் என்ட்ரி சிஸ்டத்தை ரொமேனியா அரசு கொண்டு வர காரணம் சொன்னா ஒரு சில யூரோப் ஒன்றியத்துக்கு ஒரு சில கதவுகள் என்று சொல்ற ஒரு சில நாடுகளால தான் இந்த முக்கியமான பிரச்சனைகள் நடக்குது. சட்டவிரோதமாக குடியேறவர்கள் இதனோடத்தான் போறார்கள், சட்டவிரோத செயற்பாடுகள் இதனோட தான் போறார்கள். ஸோ இந்த இப்படியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தா அந்தந்த இடத்துல உடனடியாக இருக்கிற தரவுகள் அவ்வளவு. இப்போ ஒரு குற்றவாளி இந்த போர்டரை கடக்கிறான்னு சொன்னா இவர் ஒரு தேடப்படுற ஒரு குற்றவாளி 5-6 வருஷமானு சொன்னால் இந்த சிஸ்டத்துல அவர் முகத்தை அந்த ஃபிங்கர் அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணும்போது உடனடியாக அந்த டேட்டால இருந்து மச் பண்ணி கொடுத்துரும். அப்ப அந்த எல்லைக்குள்ளால அவர் போகல, அவர் பிடிபடுவார். இப்ப இந்த சிஸ்டம் மிக மிக புலம்பெயர்வோருக்கு ஒரு இறுக்கமான ஒரு சிஸ்டமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அதால ரொமேனியா நாட்டுக்குள்ளால யூரோப் நாடுகளுக்கு அனுப்புறோம்னு சொல்லி மூவர்கள் உங்களை தயார்படுத்தும் போது இந்த செய்திகள் பார்க்குற நீங்க உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கட்டாயம் இப்படியான ஒரு சிஸ்டம் வருகிற அக்டோபர் 12, 2025 இருந்து நடைமுறைக்கு வருகிறது. அதால நீங்கள் எதேச்சியாக, அதாவது எல்லாரையும் பிடிச்சி செக் பண்ணி கொண்டிருக்க மாட்டான்.
இந்த சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சட்டம் வந்து ஒன்று இருக்கும். ஆனால் இது ரேண்டம்லி, அதாவது இருந்துட்டு ஒரு ஆளை பிடிச்சி உண்ட பிங்கரை வைக்கன்னு சொல்லிக்கல. நீங்க அதுல அண்டுதான் நீங்க யூரோப்புக்குள்ள காசை கட்டி வாரீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க ஏற்கனவே இங்கிருந்து பிடிச்சி அனுப்பப்பட்டால் அல்லது திருப்பி அனுப்பப்பட்டால் அல்லது நீங்க ஒரு குற்றமிழச்சாலன்னு சொல்லி அந்த இடத்துல உறுதிப்படுத்தப்படும் பட்சத்துல உங்களோட வாழ்க்கை வந்து அதோட முடிஞ்சு போகும். நீங்கள் கட்டின பணம் உங்களுக்கு முக தர மாட்டான். அவன் வேலை என்ன கூட இருக்கிறதா. அப்ப இதுகளை மிக அவதானமாக யோசிச்சு நீங்கள் இப்படியான ஒரு முடிவை எடுக்கும் போது, அதாவது புலம்பெயர் தேசங்களை வாரீங்களா இருந்தா இந்த செய்தியை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த யூரோப் ஒன்றியம் என்றது வந்து இந்த இஎஸ் சிஸ்டத்தை வந்து தன்னுடைய கதவுகளுக்கு, அதாவது எந்தெந்த பக்கத்தால் அதிக அளவிலான புலம்பெயர்வோர் வெளிநாட்டவர்கள் இங்க சட்டவிரோதமாக குடியேற வாரார்கள், சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுறார்கள், குற்றச்செயல்களில் ஈடுபடுறார்கள், பண பரிமாற்றங்கள், சட்டவிரோதமான முறையில் மணி லாண்டரி எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்களோ அந்தந்த கதவுகளுக்கு இவ்வாறான சட்டங்களை கொண்டு போய் இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். புலம்பெயர் தேசத்துக்கு வாரவங்க குறைஞ்சது 1 கோடியை சரி கொடுத்து தான் நீங்க வருவீங்க எந்த ஒரு நாட்டுக்கும் போறதுக்கு. அப்ப இப்படியான யூரோப்பிய ஒன்றியத்துக்கு கதவாக இருக்கிற நாடுகளுக்குள்ள நீங்க க்ரோஸ் பண்ணைகளை வந்து உங்களோட பழைய ஹிஸ்டரி அல்லது பழைய ரெக்கார்ட்ஸை வந்து ஒரு தரம் அலசி ஆராய்ஞ்ச பிறகு எந்த வழியில போகணும்னு சொல்லி முயற்சி செய்யுங்க. ஏன்னு சொன்னா இந்த 12ஆம் தேதி வார இந்த எக்ஸிட் என்ட்ரி சிஸ்டத்துல வந்து உங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்க யூரோப்பியன் யூனியன் சார்ந்த இந்த யூரோப் நாடுகளுக்குள்ள இருந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். அதே போல உங்களோட தரவுகள் வந்து 3 வருடத்துக்கு அங்க வச்சு பாதுகாக்கப்படும். அதாவது அந்த இடத்துல நீங்க எடுக்கிறது உங்களோட பழைய டேட்டாக்கள் வந்து நம்மள டப்ளின் வந்து 10 வருஷத்துக்கு இருக்கக்கூடியது. உங்களோட பழைய டேட்டாக்களும் அப்படியே இருக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி இப்போ ஒரு புது நபர் தான் நீங்க க்ளோஸ் பண்றீங்களா இருந்தா உங்களோட டேட்டா வந்து அதே எல்லையில 3 வருஷத்துக்கு வச்சு பாதுகாக்கப்படும் சொல்லி தான் இந்த செய்தியில சொல்லுது. இது தொடர்பான விவரமான தகவல்கள் யாருக்கும் என்ற செய்தியில விளங்கலன்னு சொன்னா நீங்கள் ரொமேனிய அரசு உத்தியோகபூர்வ வலைதளத்துல சென்று அங்க நியூஸ் என்ற பிரிவுக்குள்ள இது தொடர்பான விளக்கம் இருக்கு, நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதாவது எதிர்வரும் 12 அக்டோபர் 2025 இருந்து நடைமுறைப்படுத்த இருக்கிற இந்த WS அதாவது எக்ஸிட் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இந்த செய்தி வந்து உங்களுக்கு நிறைய பேர் பிரயோசனமா இருக்கு. முக்கியமாக இலங்கை வாழ் உறவுகளுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. என்னன்னு சொன்னா அவர்கள் தெரிவு செய்யற பாதைகள் இதுதான் அதிக அளவில். ஸோ அவர்களுக்கும் இது ஒரு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பதிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த புலம்பெயர்வோர் இந்த யூரோப் நாட்டு சட்டத்திட்டங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற செய்திகள் வரும்போது நான் உங்களுக்கு பதிவேற்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ நம்ம மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.